இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா ட்ரோன் ஒழுங்காக பறக்காது. ஃப்ளைட்டுக்கு வந்து பேலன்ஸ் கிடைக்காதனால கண்டிப்பாக இது ஆக்சிடெண்ட் ஆகிரும். பார்த்தீங்களா, 2 ப்ரொப்பல்லர் வேலை செய்யலை, ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகலை. இதுவும் வீக்கான ப்ரொப்பல்லர்ஸ் ரெண்டுமே இருக்கும். இதுதான் நமக்கு செக் பண்ண போகிறோம். ஓகேவா, முதல்ல அந்த ப்ரொப்பல்லர் கார்டு எடுத்துருவோம். ப்ரொப்பல்லர் கார்டிங் யூஸ் பண்ணுறது நல்லது தான். ஏன்னா சம்டைம்ஸ் ப்ரொப்பல்லர் பிளேடு ஸ்பேர் இல்லாதவங்க இதில் வச்சுக்கிறது நல்லது. ஸோ இந்த 2 செக்ஷன்ஸ் தான் நம்ம செக் பண்ண போகிறோம். செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுவும் இதுவும் ஸோ நம்ம இதை கட்டிடுவோம். இல்லை என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். மண் எதுவும் போயிருக்கா, வேறு எதையாவது ஹிட் பண்ணதில்லை, மோட்டரில் அந்த ப்ரெஸ்லெஸ் மோட்டர் உள்ள இருக்கும், அந்த மோட்டர் கியரில் எதுவும் பிரச்சனை இருக்காங்க அதை பார்ப்போம். ஓகேங்களா, உடனே நான் ரிமூவ் பண்ணுறேன். ஸோ இதில் கொஞ்சம் ஹேர் இருக்குது, பாருங்கள் தெரியுது நம்மளுக்கு. ஸோ இந்த மாதிரி ஹேர் வேறு ஏதாவது த்ரெட்ஸ் ஏதாவது இந்த மாதிரி இருந்தாலும் நமக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணும். ஸோ என்னங்க ஒன்றா டயக்னோஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த ஹேர் விஷயம். ஸோ இதில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த கேப் ரிமூவ் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் பிளேட் லைட்டாக கொஞ்சம் டேமேஜ் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ இங்கே வச்சுருவோம். நம்ம அது ஒரு ப்ரெஷ்லெஸ் மோட்டர் செக் பண்ணிப்போம். சம்டைம்ஸ் அவங்க சீல் பண்ணிப்பாங்க, பார்த்தீங்களா, வாரண்டி போயிடுறதுக்கு அந்த மாதிரியான சீல் இருக்குது. என்னங்க அப்புறம் பார்ப்போம். ஸோ இந்த செக்ஷன் ஏதோ வேறு கலெக்டி ட்ரை பண்ண மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டே வரல. ஸோ இதுதான் அந்த சைடில் இருக்கக்கூடிய ப்ரெஷ்லெஸ் மோட்டரு. இந்த இதுவும் யூஸ் ஆகுன்னு பார்க்கணும். யூஸ் இருந்தால் டைட் வச்சுருவோம் அந்த செக்ஷனை. சம்டைம்ஸ் இந்த இது லூஸாக இருந்தாலும் இதுதான் அந்த பேஸ் வந்து மெயின் மோட்டார் இங்கே இருக்குது. அதை செக் பண்ணால் ப்ரெஷ்லெஸ் மோட்டார் இங்கே இருக்குது. இதில் ஒரு சின்ன கியர் வீல் வந்து இதை வந்து இந்த விங்ஸை ரொட்டேட் பண்ணுது. ஸோ இதுதான் மெயின் ப்ரெஷ்லெஸ் மோட்டார். இந்த செக்ஷனும் நல்லா இருக்குது. இந்த பாருங்க, இதில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. என்ன நான் செக் பண்ணுறேன் க்ளோஸில். இது நம்மளுக்கு இந்த ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டெபிலிட்டி, இந்த லூஸ் இருந்தாலும் உங்களுக்கான ஸ்டெபிலிட்டி கிடைக்காது, மோட்டார் சொல்லுறாரு. ஸோ ஏன்னா அந்த இந்த ப்ரெஷ்லெஸ் மோட்டர் இங்கே இருக்குது. இதில் அந்த கியர் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. அந்த கியர் கரெக்டாக அந்த வீலுக்கு நேராக சீட்டிங் ஆகிருக்காது. ஸோ அதுவும் ஒரு ரீசன் இருக்கலாம் மேபி. நான் இதையும் செக் பண்ணுறேன். நான் டயக்னோஸ் பண்ணிட்டு வரேன். இந்த சைடு நல்லா இருக்குது, நல்லா இருக்குது, ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ இதைத்தான் நம்ம சரி பண்ணணும். ஸ்க்ரூ பண்ணி தரேன். ஃபெசிலிட்டி இல்லாமல் இருக்கும். சுற்றிட்டே இருக்கு. சம்வாட் ஓகேன்னு நினைக்கிறேன். செக் பண்ணலாம். இந்த மோட்டர் ஓகே. யூடியூப்ல செக்ஷன் செக் பண்ணுவோம். இந்த ஏற்கனவே சம் ஸ்க்ரூஸ் மீது மிஸ்ஸிங் இருக்குது. இது மேபி வேறு எதையாவது போய் ஹிட் பண்ணால் எதையாவது போய் மோதிரும் இல்லையா, அந்த டைமில் இது ஹிட் பண்ணுறதுக்கிட்ட மிஸ் ஆகிறது சான்சஸ் நிறையா இருக்குது. வா, இது எடுத்தோடனே வந்துருச்சு. இந்த எல்இடி லைட்ஸ் வந்து இதுலேயும் அதே பிரச்சனை தான். அது வந்து அப்போ தான் அந்த நல்ல ப்ரெஸ் பண்ணிவிட்டேன் அந்த மோட்டர். ஸோ இதுவும் ஒரு ரீசன் இருக்கலாம். இது கொஞ்சம் டைட் வச்சுருவோம். ஓகேவா? ஸோ செக் பண்ணி பார்த்துருவோம். இதையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிப்போம். இது வைக்கும்போது கரெக்டாக சீட்டிங் பண்ணணும். அந்த பல்ப் இல்லையா, எல்இடி பல்ப்ஸ், இது வந்து சைடில் அந்த விங்ஸில் உள்ள பல்ப்பு கரெக்டாக சீட்டிங் பண்ணி வச்சா அது பார்க்குறது கொஞ்சம் அந்த லைட்ஸ் நல்லாயிருக்கும். அதுக்காக ப்ராப்பராக வைப்பாங்க. சாரி, கேமரா ஆகிடுச்சு. ஓகே, நம்ம இப்போ இதை ஸ்க்ரூ மவுண்ட் பண்ணிவிட்டு அகைன் நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஓகேவா? இதை மட்டும் மவுண்ட் பண்ணுறேன். சின்ன சின்ன ஸ்க்ரூஸ் மிஸ்ஸிங் ஆகிருக்குது. இதையாவது ஒன்று மட்டும் மவுண்ட் பண்ணி பார்ப்போம். இது மவுண்ட் ஆகலை. மேபி அதில் பேஸ் எதுவும் உடஞ்சிச்சா என்னங்கிறது தெரியல. இது வந்து நார்மலான டாய் அது டாப் பிராண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது. சிம்பிளான பிராண்ட். இது பிராண்டுன்னு சொல்ல முடியாது. ஓகே, சின்ன பசங்களுக்கு ஓகே.
ஸ்க்ரூ பண்ணிக்கிறேன். பொசிஷன் கரெக்டாக வச்சு ஸ்க்ரூ பண்ணால் தான் உள்ளே போகும். இன்கேஸ் அந்த தப்பாக பண்ணிவிட்டால் போகாது. அதையும் பார்க்கணும். ஓகேவா? கரெக்டாக வச்சுட்டு நினைக்கிறேன். ஓகே தட்ஸ் குட். ரிமைனிங் இந்த 2 ஸ்க்ரூ இருக்கிறத வச்சு மவுண்ட் பண்ணுவோம். வந்து கரெக்டாக சீட்டிங் பண்ணணும். சுற்றிட்டே இருக்க மேபி ஒன்றாக ட்ரிப்ஸ் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஓகே இதையும் மவுண்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே இருந்துச்சு ஸ்க்ரூஸ். இந்த விங்ஸை கரெக்டாக நீங்கள் அலைன்மெண்ட்டில் அதை வைக்கிறோம். கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ்னு வச்சுருப்பாங்க. அது நீங்கள் அந்த ட்ரோன் நீங்கள் டெக்னீஷியன் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இல்லை ட்ரோன் பைலட்டாக இருந்தால் இல்லை பிராண்டட் ட்ரோன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறாங்க அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கரெக்டாக தெரியும். இந்த கேலிபிரேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக ட்ரோன் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங் கரெக்டாக அப்படி ஒன் சைடாக ட்ரிப்டிங் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுவும் அந்த ரீசன் தான் ட்ரோன் வந்து சைடாக போகாமல் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகே ஸோ ஃபர்தர் நான் எந்த விங்ஸையும் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். நான் ஜஸ்ட் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்க போகிறேன். நான் இப்போ நைட் ஆகிடுச்சு. என்னால் வந்து வெளியில் டெஸ்ட் பண்ண முடியாது. நான் டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு இதை கரெக்டாக செக் பண்ணி லூஸர் நான் பண்ணது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ணல. ஜஸ்ட் அந்த ப்ரெஷ்லெஸ் மோட்டருக்கும் அந்த கியர் வீல் இருக்கு இல்லையா, அதுக்கும் கரெக்டான சீட்டிங் இல்லாமல் இருந்துச்சு. அது கரெக்டாக சீட்டிங் பண்ணுறதுக்காக ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். அது இல்லாமல் அந்த மவுண்ட் இருக்கு இல்லையா, அப்படியே அந்த ப்ராப்பர் மவுண்ட் அதில் கரெக்டான ரொம்ப லூஸியாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ட்ரிப்ஸ் இதில் இல்லை. இப்போ முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இது பெட்டராக இருக்குது. இந்த வீல்ஸ் தெரியுது உங்களுக்கு, இந்த வீல்ஸ் இந்த கியர் வீல் சொல்லுவாங்க, பல்லு சக்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகாதனால இந்த பிரச்சனை இருக்குது. அதனால தான் நம்மளுடைய ட்ரோன் ஒன் சைடாக ட்ரிப்பிங் பண்ண மாதிரி போச்சு. ஸோ இந்த டைம் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இப்போ பார்த்த வேலை. இப்போ ப்ரெஷ்லெஸ் மோட்டரில் இந்த ப்ரொப்பலர் கியர் வீல் இருக்கு இல்லையா, அது ஒழுங்காக சீட்டிங் ஆகாமல் இருந்துச்சு. அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அந்த ப்ரொப்பலர் கியரை வந்து ஒழுங்காக மவுண்ட் பண்ணியிருக்கோம், நல்லா ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இதை வச்சு நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எப்படி ரிசல்ட் இருக்குது.